ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றியும் மலை, சென்ட்ரலில் டேம் தண்ணி, அதுக்கு பக்கத்தில் வீரப்பன் சமாதி. இப்போ பார்த்திங்கன்னா மழை இல்லை, ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சதுனால எல்லா ஏரியாவும் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும், இலை இருக்குது, அதெல்லாம் காஞ்சு போய் கொட்டி போயிருக்கும். அப்படியே முன்னாடி காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. தண்ணி பார்த்தீங்கன்னா 115 அடி வந்துடுச்சு. இன்னொரு 5 அடி ஏறிச்சுன்னா 120 வந்துடும். அந்த மேல் கல்லுக்கு போயிடும். அந்த தடத்தை வீரப்பன் சமாதிக்கு பக்கமாக போகும். அந்த வீரப்பன் சமாதிக்கிட்ட போகாது, அந்த சைடு அந்த கம்பம் இருக்கிற லைன்லாம் கம்ப்ளீட்டாக தண்ணி மூடிடும். அந்த மேல் காட்டுக்கு தண்ணி போகும், தட்டு இருக்கிற காட்டுக்கு. பார்த்திங்கன்னா தட்டுக்கிற காட்டுக்கெலாம் தண்ணி போயிடும். சுற்றி மலை. எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் பாருங்கள், பரிசில் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா வலை போட்டு விட்டாங்க. காலையில் வந்து வலை எடுத்தாங்கன்னா எப்படியும் ஒரு வலைக்கு 2 கிலோ 3 கிலோ மீன் கிடைக்கும். அலை பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. தண்ணி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா மேலே மழை பெய்யறதுனால தண்ணி ஏறுது, கீழே நல்லா மழைங்கிறதுனால தண்ணி திறந்து விடலை. இது வீரப்ப சமாதிக்கு சைடில் போகிற தடம். அந்த நம்ம சுடுகாட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே இறங்கினீங்கன்னா வீரப்ப சமாதிக்கு போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இது ஆற்றுக்கு இந்த தடம் போகுது. எல்லாம் பரசெல்லாம் கமுத்தி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இப்போ அலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிருக்கு. இன்னும் 2 நாளில் பார்த்திங்கன்னா அந்த தடத்தில் வர முடியாது. தண்ணி பார்த்திங்கன்னா முட்டி அளவு தண்ணி நிற்கும். எல்லாம் பரசல் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. காலையில் 3 மணிலேருந்து ஆற்றுல இருப்பாங்க, வலையை கறக்கிறதுக்கு மீன் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா மீனெல்லாம் தெரியும், ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் மீன் ஓரம் கட்டுறது தெரியறதுக்கு. சிறு சிறு மீனுங்கள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஏறதுக்கு இந்த பில்லில் வந்து மேய்ச்சலில் நிற்கும். நம்ம மேட்டூரில் ஒரு குட்டி கடலே இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் வரைக்கும் இந்த தண்ணி தேங்கி நிற்கும். ஒகேனக்கல் அந்தாண்ட பார்த்திங்கன்னா நெருப்பூர், ஏரியூர் இந்த சைடு ஃபுல்லுமே அதை ஃபுல்லும் தண்ணி நிற்கும், டேம் ஃபுல்லாக. இன்னும் ஒரு 5 அடி ஏறிச்சுன்னா 120 டச் ஆயிரும். அநேகமாக அந்த டைமு 16 மறுபடியும் தண்ணி திறந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா சென்ட்ரா பெருமா கோயில். சென்ட்ரா பெருமா கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓரத்துலேயே ரோட்டு ஓரத்துலேயே தண்ணி கிடக்கும். ஆனால் ஒன்று, டூரிஸ்ட்டு கொஞ்சம் வெளியிலேருந்து வரவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா போன டைம் எல்லாம் மண்ணல் நாங்கள் பார்த்தீங்களா, அதனால் அங்கங்கே குழி இருக்குது. இது ஏற்கனவே நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்தவங்க எந்த இடத்துல குழி இருக்குது பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நிறைய பேர் அதில் உளுந்து இறந்தவங்க தான் ஜாஸ்தி. எல்லாம் பர்சல் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வேட்டைக்கு. காலையில் 6 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தால் மீன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். டைம் பாஸ் ஆகலன்னா இப்படி தான் நாங்கள் வந்து மீன் பிடிப்போம், எல்லாம் பண்ணுறது. அது போர் அடிச்சதுன்னா இப்படி மலை பக்கம் போயிட்டு வீடியோ எடுக்கிற, சுற்றுறது, கோயிலுக்கு போகிறது. இந்த மலையில் ஏகப்பட்ட கோயில் இருக்குது, சுற்றி பார்க்குறதுக்கான இடம் இருக்குது, கிராமங்கள் நிறைய இருக்குது. அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இப்படி ஜாலியாக வர்றது தான். வேறு என்ன வேலை எங்களுக்கு? இன்றைக்கி இந்த 2-3 நாளாக எங்கேயும் போகலிங்க. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அமௌண்ட் இல்லை, அதனால் வெளியில் எங்கேயும் போகிறதுக்கான டைம் கிடைக்கல. அதனால் இப்படி வீட்லேயே சுற்றிக்கிட்டு திரிகிறேன். சரி நண்பா, பாய், நாளைக்கு பார்க்கலாம்.